ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைவு போட்டுக்கிறார். நீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள் இருக்கு, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, ஒருவேளை இந்த அதிகமான போராட்டங்கள் மத்தியில நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். அவர் எனக்கு என்ன செய்ய முடியும், என் தேவனால் எனக்கு என்ன மேன்மைகள் நன்மைகள் உண்டாகும் என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தை நினைவு போட்டுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் அவர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி, நம்முடைய மகிமையை நம் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக பண்ண போகிறார். நம்மை உன்னதமான ஸ்தானங்களிலே, உயர்ந்த இடங்களிலே, உன்னத ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்த போகிறார். அதை மூலமாய் நம்முடைய மேன்மை பெருகும். அது மட்டும் இல்லாம நம்மை மறுபடியும் தேற்ற போகிறார். அதன் மூலமாய் நம்மை தேற்றி நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை தேவன் தேற்ற போகிறார். எனவே நம்முடைய வாழ்வை தேவன் மேன்மை பெருக பண்ண போகிறார். நன்மைகள் அதிகமாக தரப்போகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் தரப்போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், நம்மை தேவன் தேற்ற போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.